விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெற்பயிரில் வரக்கூடிய ஒரு 3 நோய் இருக்குது. என்னென்னா இலை கருகல் நோய், இலையுறை கருகல் நோய், பாக்டீரியம் இலை கருகல் நோய். இந்த 3 நோய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 நோய்களுக்கும் இந்த ஒரு 2-3 மருந்து அடித்தாலே வந்து இந்த 2-3 நோயுமே வராத கட்டுப்படுத்திட முடியும். அப்படி வந்தாலுமே கட்டுப்படுத்திட முடியும். அது என்னென்ன மருந்து அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கூடவே இந்த நோய்களுடைய அறிகுறிகள் என்ன, எப்படியெல்லாம் தெரிய வரும், இதுக்கு வந்து இந்த மருந்து, இதுக்கு வந்து இந்த மருந்து, இது ரெண்டும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் எப்படி ப்ரீமிக்ஸலாக அதாவது மிக்ஸ் பண்ணி அடிக்க முடியுமா, அடிக்கக்கூடாதா அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெல் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இலை கருகல், ஓகேங்களா, இந்த இலை கருகல் நோயை பொறுத்த வரைக்கும் நெல்பயிரோட இலைகள் மேலேருந்து கீழ் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா மங்கி போய் இருக்கும். கூட வந்து பார்க்கும்போது கரும்பழுப்பு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக அங்கங்கே தெரியும். இது வந்து இளம் பயிரில் தெரியும். அதுவே முதிர்ந்த பயிர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பழுப்பு நிறமாக, ஃபுல் பழுப்பு நிறமாக மாறிப்படும். இதுக்கு முன்னாடி வந்து கரும்பழுப்பு நிறமாக இருந்துச்சு இளஞ்செடிகளில். முதிர்ந்த செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பழுப்பு நிறமாக மாறி போயிடும். அதே மாதிரி இலையோட தாள்கள் பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் புள்ளியாக இருக்கும். ஆரம்ப காலகட்டங்களில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது இணைஞ்சி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கருகி போன மாரி ஆகிடும். அதுவே காற்றுகள் அதிகமாக எடுக்கும்போது அந்த கருகி போன இலைகள் இருக்குல்லையே, அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டு அப்படி கிழிஞ்சி சக்கையாக தொங்குற மாரி தொங்க ஆரம்பிச்சிடும். இதை தான் வந்து இலை கருகல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலை கருகளுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறதான் கேள்வி. இலை கருகளுக்கு சிஓசி, காப்பர் ஆக்சிக்ளோரைடு, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். காப்பர் ஆக்சிக்ளோரைடு அடிக்கலாம், எப்படின்னா காப்பர் ஹைட்ராக்சைடு குளோரைடு அதுவும் அடிக்கலாம். இது ரெண்டில் எதை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். கூடவே மோனோசிப், ஓகேங்களா, அதாவது மோனோசிப் 50% அதை நம்ம பயன்படுத்தி அடிக்கலாம். இப்போ சிஓசி அடிக்கிறோம் அப்படின்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடு 15-16 லிட்டர் தண்ணிக்கு 45 கிராம் யூஸ் பண்ணிக்கணும். அதுவே மோனோசிப் அப்படிங்கிறது 50 கிராம். எதுக்குன்னா 16 லிட்டர் 17 லிட்டர் டேங்க் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அதுவே நீங்கள் வந்து 10 லிட்டர் டேங்க் தான் யூஸ் பண்ணுறீங்க, 12 லிட்டர் டேங்க் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா 25-30 கிராம் போட்டு அடிச்சிங்கன்னா போதுமானது. கூட வந்து ஏதாச்சும் ஒரு மைக்ரோ ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அது இந்த ஸ்டானிஸ் மைக்ரோ ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை நாம் கொடுக்கக்கூடிய இந்த மைக்ரோனில் கொடுக்கக்கூடிய இதாக இருக்கட்டும், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், கார்பன், போரான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய மைக்ரோ ஃபுட்ஸ் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கூடவே வேப்ப எண்ணெய்கள் இருந்தால் பயன்படுத்துங்க. என்னடா இவ்வளோ மருந்து சொல்லிட்டு வர அப்படின்னா, இது எல்லாமே கெமிக்கலாகவும் ஒர்க் ஆகக்கூடியது. நார்மலாக நீம் ஆயிலும் மைக்ரோ ஃபுட்ஸும் அடிக்கும் போதே சின்னதாக இருக்கும்போது கண்ட்ரோல் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் கொஞ்சம் அடிக்க டைம் கேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிடும். அதையும் சேர்த்து கேட்கணும் இல்லையா, அதனால் இவ்வளோ மருந்து சொன்னது. ஓகேங்களா, என்னடா 3 நோய்க்கும் ஒரே மருந்தாக சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், 3 நோயும் தனித்தனியாக டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு மருந்து சொல்லிவிட்டு ஃபைனலாக இந்த மருந்து அடித்தாலே போதும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகேங்களா, ஓகே. அடுத்ததாக என்ன நோய் இருக்குது அப்படின்னா இலையுறை கருகல் நோய். இந்த இலையுறை கருகல் நோய் வந்து எப்படி சொல்கிறது, இலையோட மேற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நீல வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பச்சையும் சாம்பல் நிறமும் கலந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுவே நீர் மட்டத்துக்கு அடியில் பார்க்கும் போது அந்த உரை இருக்கு இல்லையா, அந்த குச்சி மாரி நெல்மணி வரத்துக்கு அந்த உரைக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து கருகி போய் இருக்கும். அப்படியே கருகி அழுகி போகிற நிலைமையில இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன மருந்து அடிக்கணும், இதை தான் வந்து இலையுறை கருகல் நோயின்னு சொல்லுவாங்க. அதற்கு நம்ம என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னா, இதற்கு வந்து நம்ம வந்து கார்பனேசியம் இருக்கு இல்லையா, கார்பனேசியம் 50% WP, அது ஒரு 16 லிட்டர் 17 லிட்டர் டேங்குக்கு 50 கிராமும், மோனோகுரோட்டோபாஸ் 50 ml போட்டு அடித்தாலே இந்த நோய் அப்படிங்கிறது மேக்ஸிமம் கண்ட்ரோலில் வந்துடும். இதை தவிர வேறு எதுவுமே இதற்கு நம்ம பண்ண தேவையில்லை. இதுக்கு இலையுறை கருகல் நோய்க்கு இதுலேயே கண்ட்ரோல் ஆகிடும். அப்போ பாக்டீரியம் இலை கருகல் நோய் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து நாற்றங்காலில் இருந்து வளரும் பருவம் வரைக்குமே எல்லா நெற்பயிர்களுமே வந்து தெரியும். ஓகேங்களா, இது ஆரம்ப காலகட்டத்தில் மஞ்சள் நேரத்தில் காணப்படும். அதுக்கப்புறமேட்டுக்கு இலையோட நரம்புகள் தவிர மற்ற எல்லா பகுதியிலும் சுருண்டு போய் காஞ்சி போய் இருக்கும். இது பெரும்பாலும் எல்லா நெல் வயல்கள்லையுமே வரக்கூடியது தான். ஓகேங்களா, அப்படி வரக்கூடிய இதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது, எது மாதிரி கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். வயல் பாசனம் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி நோய் வரும்போது அதை அடிக்கடி நீர் பாசனம் விடுறதை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதேமாதிரியே சரியான இடைவெளியை வந்து விடணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கால் நடுறோம் அப்படின்னா நடுவில் ஒரு 1.5 கால் 2 கால் அளவு கேப் விட்டுட்டு மறுபடியும் நடணும். அப்படி நடும்போது இந்த பாக்டீரியம் இலைக்கருகல் நோய் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகிடும். இந்த பாக்டீரியம் இலைக்கருகல் நோய்க்கு என்ன மருந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த JU கம்பெனி இருக்கும் தெரியுங்களா, அது கிராமசனில் கூட ஃபேமஸான கம்பெனி. அந்த JU கம்பெனியில் தான் வரக்கூடிய ஸ்டெப்டோப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது நமக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடச்சிடும். அது கூட இந்த ஸ்டெப்டோப்ளஸும் கூட வந்து சிஓசி, காப்பர் ஆக்சிக்ளோரைடு, இதையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் வரும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு
இப்போ நீ வந்து 3க்கும் சேர்த்து மருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இலை கருகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோனோசிப் வந்து அடிக்கணும். ஓகேங்களா, 50% WB மோனோசிப் அடிக்கணும். அதுவே இலை உரைக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்பனேசியம் ஸ்ப்ரே பண்ணணும், கூட மோனோகுரோட்டோபாஸ் ஸ்ப்ரே பண்ணணும், காப்பர் ஆக்சிக்ளோரைடு ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ இதுக்கு பாக்டீரியம் இலை கருகளுக்கு COC காப்பர் ஆக்சிக்ளோரைடும் ஸ்ப்ரே பண்ணணும், ஸ்டெப்டோபிளாசம் ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப சாஃப் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஓகேங்களா, சாஃப் இது வந்து கார்பனேசியம் ப்ளஸ் மோனோசிப்போட டெக்னிக்கலில் இருக்கும். அப்போ இலை கருகளுக்கும் இலையுறைக்கும் சேர்த்து ஒரே டெக்னிக்கலாக ஒரு மருந்து வந்துருச்சா, சாஃப் கார்பனேசியம் மோனோசிப் ஒரே மருந்தாக வந்துருச்சா. இப்போ இந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு இருக்கு இல்லையா, அந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு வந்து இலை கருகளுக்கும் யூஸ் பண்ணலாம், பாக்டீரியம் இலை கருகளுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போ COC காப்பர் ஆக்சிக்ளோரைடு ப்ளஸ் சாஃபு யூஸ் பண்ணிக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீம் ஆயிலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபுட்ஸ் ஏதாவது நம்ம பயன்படுத்தும் போது இது வந்து ஃபுல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த 3 மருந்து, இந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு, சாஃப் கார்பனேசியம் மோனோசிப் கண்டென்ட் இருக்கக்கூடிய சாஃபு, கூட வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபுட்ஸ் ஏதாவது மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இந்த இலை கருகளாக இருக்கட்டும், இலை உரையாக இருக்கட்டும், பாக்டீரியம் இலை கருகளாக இருக்கட்டும், இந்த நோய் எல்லாமே கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகிடும். எனக்கு ஒரு இது அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாக்டீரியம் இலைக்கருகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்டெப்டோபிளஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கூட வேறு வழியே கிடையாது, ஸ்டெப்டோபிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு நோயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாது. ஈவன் எனக்குமே வந்து இன்னுமே நோயை வந்து இது இலை கருகளா, இலை உரையா, பாக்டீரியம் இலைக்கருகளா அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து சொல்கிறது ஈஸியாக சொல்லிடலாம், பட் ஃபீல்டில் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்காக தான் வந்து இந்த 3 நோய்களுக்குமே சேர்ந்து இந்த மருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும் போது எந்த நோய் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு 80 to 90% கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்து ஸ்ப்ரே பண்ணும் போது தான் இந்த ரிசல்ட் எல்லாமே கிடைக்கும். நம்ம நல்லா முத்த விட்டுட்டு நாம் அப்பெல்லாம் ரிப்பீட்டட் ஸ்ப்ரே வாரம் ஒரு தடவை இதை பிடிச்சி அடிச்சுட்டு இருந்தோம்னா இந்த ரிசல்ட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. நீங்கள் இந்த மருந்தில் எந்த மருந்து வாங்கி அடித்தாலுமே ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு தான். ஓகேங்களா, 3 நோய்க்குமே கேட்கக்கூடியது அப்படின்னா COC காப்பர் ஆக்சிக்ளோரைட், கூட வந்து பார்த்திங்கன்னா கார்பனேசியம் மோனோசிப் டெக்னிக்கில் இருக்கக்கூடிய சாஃபு, கூட வந்து நீங்கள் மைக்ரோ ஃபுட்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீம் ஆயில் வேப்பெண்ணெய் இருக்குது இல்லையா, வேப்பெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லைப்பா என்னால் அந்த COC காப்பர் ஆக்சிக்ளோரைடுக்கெலாம் என்னால் போக முடியாது, எங்கள் ஏரியாவில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா மோனோகுரோட்டோபாஸை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிடைக்காத பட்சத்தில் COC யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோனோகுரோட்டோபாஸும் சாஃபு கூட வந்து மைக்ரோ ஃபுட்ஸ் நீம் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஒரு சிலர் வெட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெட்டிங் ஏஜென்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. எந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும் போதுமே நம்ம வந்து வெட்டிங் ஏஜென்ட் பசை அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அந்த பசங்கிறத பயன்படுத்தும் போது ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இலையோட எல்லா பகுதிகளையும் பிடிச்சி அது வந்து கேட்கக்கூடிய திறனை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். இந்த 3 நோய்களுக்கும் இந்த மருந்து தான். இந்த வீடியோ நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஒரு நோயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான மருந்துகள் நம்ம சொல்லுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.